திருநெல்வேலி சென்னை இடையே 20 பெட்டிகளை கொண்ட புதிதாக வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் இன்று முதல் இயக்கம். 16 பெட்டிகளை கொண்ட ஊதா நிற வந்தே பாரத் ரயில் மாற்றப்பட்டு இன்று முதல் 20 பெட்டிகளை கொண்ட காவி நிற ரயில் நெல்லையிலிருந்து சென்னை புறப்பட்டு சென்றது. பண்டிகை நாட்கள் நெருங்கும் நிலையில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அதிநவீன சொகுசு வசதியுடன் விரைவாக செல்லும் நோக்கிலும் நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. திருநெல்வேலி சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பாரத பிரதமர் மோடி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி வைத்தார். காலை 6:05 மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு இந்த ரயில் மதியம் 1:40 மணி அளவில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்றடைந்துவிடும். வழக்கமாக மற்ற அதிவேகமாக செல்லும் ரயில்களான நெல்லை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் கூட 10 மணி நேரத்தில் தான் சென்னையை சென்றடையும். ஆனால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் 7:45 மணிகளில் சென்றடைந்துவிடும். இதன் காரணமாக இந்த ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதிநவீன வசதி, அதிவேகம் உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்ற நிலையில் 16 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மாற்றப்பட்டது. தென்னக ரயில்வேயில் அதிக வசூலை வழங்கக்கூடிய நிலையங்களாக இருக்கும் திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட நிலையங்கள் இருக்கும் நிலையில் 16 பெட்டிகளுக்கும் கூடுதல் வரவேற்பு கிடைத்தது. அதன் பிறகும் பயணிகள் காத்திருப்போர் பட்டியல் இருப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருந்ததால் இந்த ரயிலை 20 பெட்டிகளை கொண்ட புதிய ரயிலாக மாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனை பரிசீலித்த ரயில்வே நிர்வாகம் சென்னை ICF-இல் தயாரான புதிய 20 பட்டியலை கொண்ட காவி மற்றும் கிரே நிறத்திலான ரயிலை திருநெல்வேலிக்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அனுப்பி வைத்தது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தின் வடக்கு பகுதியில் இந்த ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் காலை 6:05 மணிக்கு நெல்லையிலிருந்து இந்த ரயில் சென்னைக்கு புறப்பட்டது. 16 பெட்டிகள் கொண்ட ரயிலாக இருக்கும்போது 1128 பயணிகள் இதில் அதிகபட்சமாக பயணித்த நிலையில் 20 பெட்டிகள் கொண்ட புதிய ரயில் இயக்கப்படுவதால் பயணிகளின் எண்ணிக்கை 1440 உயரும். ஆயுத பூஜை, விஜயதசமி, தசரா திருவிழா, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் அடுத்தடுத்து வரவுள்ள நிலையில் 20 பெட்டிகளை கொண்ட 1440 பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயிலை இயக்கியது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.